நாளைக்கு போராட்டம் சென்னையை ஒரு குலுங்க வைக்கும் அதிர்வலைகளை உருவாக்கும். எந்த அளவுக்கு அரசுக்கு எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? அதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் அமைதி வழி போராட்டம். இல்லைன்னா சிறைக்கு போகிற மாதிரி வேற மாதிரி போராட்டம் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் தேவையில்லை. டாக்டர் ராமதாஸ், நீங்கள் அமைதியாகவே பண்ணுங்க, நான் 10 புள்ளி இங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு தமிழக முதல்வர் ஆணையிடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். நம்பிக்கை இருக்காங்க. 4.5 வருஷம் செய்யலை, இப்போ செய்வார் நம்பிக்கை இருக்கா? 6 மாதம் தேர்தல் இருக்கு. அதனால கிடைக்கலாம். தேர்தல் 4 மாதம் 6 மாதம் இருக்கிறதில்ல, அதனாலேயும் கொடுக்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு வாங்குறதுக்கு அன்புமணி அறிவிச்சிருக்காரு. வர 14ஆம் தேதியிலிருந்து விருப்பமனு கொடுக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதுக்கு நான் நம்ம ஏதாவது அறிவிக்கிறோம்? அந்த மாதிரி விருப்பமனு ஏதாவது நம்ம சார்பாக வாங்க போறோம். என்ன ஏதோ கேட்க போறோம் கேட்குறோமே. சார், இப்போ நாளைய போராட்டத்திற்கு பிறகும் அரசு ஒரு சரியான முடிவு எடுக்கலன்னா அடுத்த கட்டமா என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு? கிட்டு போராட்டம் கிட்டு நாளைக்கு எல்லாம் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க சார்? நமக்கு சென்னையில் எல்லா மாவட்டங்களும் 38 மாவட்டங்கள்லேயும் போராட்டம் பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் அமைதிய வழி ஆர்ப்பாட்டம்.